Required materials: cloth, zip, scale, scissors, chalk piece, tape, matching thread, bobbin case, nighty lace. ஃபர்ஸ்ட் கிளாத் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு மேலேருந்து கீழே இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்டட் சைடு நம்மளை பார்த்து இருக்கிற மாதிரி வச்சுட்டு நெக் அளவு எடுக்கலாம். நெக் வந்து மேக்ஸிமம் மேலே 3 இன்ச் கீழே 5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு டாட்ஸை ஜாயின் பண்ணி ஷேப்பில் வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறமா ஷோல்டர் 4 இன்ச் கீழே 10 இன்ச் எடுத்துக்கோங்க. அது வந்து ஹேண்ட்காக. ஹேண்ட் டாட்ஸ் ஜாயின் பண்ணிவிட்டு சென்டர் பாயிண்ட்லேருந்து 1.5 இன்ச் இந்த மாதிரி எடுத்து கர்வாக வரைஞ்சிக்கோங்க. அப்புறமா உடம்பு அளவு எடுத்து இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இப்போ எல்லா பீசஸையும் கட் பண்ண போகிறோம். நெக்கை கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஹேண்ட் உடம்பு ரெண்டையுமே கட் பண்ணி எடுத்துட்டோம். எடுத்ததுக்கப்புறமா ஃப்ரண்ட் நெக் இந்த மாதிரி இருக்கும். இப்போ பேக் நெக் கட் பண்ண போகிறோம். பேக் நெக்காக மேலே 3 இன்ச் கீழே 4 இன்ச் எடுத்து பாக்ஸ் ஷேப்பில் ஃபஸ்ட்டு வரையணும். அதுக்கப்புறமா சென்டர் பாயிண்ட்லேருந்து 1.5 இன்ச் எடுத்து கர்வாக வரைகிறோம். கர்வாக வரைஞ்சி கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இதுக்கப்புறமா நம்ம ஹைட் கட் பண்ண போகிறோம். ரெக்வயர்ட் ஹைட் வரைஞ்சிட்டு பேலன்ஸ் பீஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஹேண்டுக்கும் அதே மாதிரி ஹைட் வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கிராஸ் பீஸ் வந்து நைட்டி நெக்கு யூஸ் ஆகும். கிராஸ் பீஸ் கட் பண்ணுறோம். எல்லா பீசஸும் இப்போ ரெடியாக இருக்குது. இப்போ தைக்க போகலாம். பாபின் கேஸ்குள்ளே இன்சர்ட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த மேட்சிங் த்ரெட் எடுத்துக்கோங்க. பாபின் கேஸை இந்த மாதிரி மிஷினில் இன்சர்ட் பண்ணிட்டு த்ரெட்டை வெளியில் எடுத்து விட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் த்ரெட் இந்த மாதிரி நீடில் மாட்டிக்கோங்க. இப்போ நம்ம தைக்க ஆரம்பிச்சிடலாம். கிராஸ் பீசஸை எடுத்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்கும் எல்லாமே. இப்போ இதை வந்து இப்படி மாட்டி வச்சு நெக்கில் தைக்க போகிறோம். ஷேப்பில் அப்படியே தைக்க போகிறோம். தைச்சிட்ருக்கோம். ஷேப்பில் தைச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்கும். இதை கமத்தி வச்சு இன்னொரு வாட்டி ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி உள்பக்கமாக வச்சு தைக்கணும். தைச்சதுக்கப்புறம் இப்படி இருக்கும். இப்போ 2 பீசஸோட ஷோல்டரையும் ஜாயின் பண்ண போகிறோம். ஷோல்டரை ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக அப் சைட் டவுன் போட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறோம். அதுக்கப்புறமா சென்டரில் சிப்காக கட் பண்ணியிருக்கோம். இப்போ ஃப்ரில் வைக்கிறதுக்காக 4 பீஸ் எடுத்திருக்கோம். இதை வந்து ஃப்ரில்க்கு லைன் வரைகிறோம். இந்த லைனில் தான் நம்ம ஃப்ரில் தைக்க போகிறோம். ஃப்ரில் இந்த மாதிரி அந்த கட் பண்ண பீஸை வச்சு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி தைச்சிக்கிட்டே இருக்கோம். இந்த ஷேப்பில் தைக்கிறோம். இது டபுள் ஃப்ரில்லுங்கிறதுனால இதே மாதிரி கீழே இன்னொரு லைன் வரைஞ்சி இங்கே ஃப்ரில் வச்ச மாதிரி அதுலேயும் அதே மாதிரி ஃப்ரில் வைக்கிறோம். லேஸ் வைக்கணும். அதனால் லேஸை அந்த ஷேப்பில் இந்த மாதிரி வச்சுருக்கோம். இப்போ சிப் வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்து அதுக்கு மேலே இந்த மாதிரி மாற்றி வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். மாற்றி வச்சு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா சிப்பை அதுக்குள்ளே வச்சு பின்பக்கமாக மடித்து இந்த மாதிரி சிப் தைக்கிறோம். சிப் தைச்சாச்சு. இப்போ சிப்பை க்ளோஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு பீஸ் கிளாத் எடுத்து அதை இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறோம். ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா அதை நம்ம மடக்கி தைக்க போகிறோம். மடக்கி தைச்சாதான் அது வந்து ஃபோல்ட் ஆகி நம்மளுக்கு அழகாக இருக்கும். இதே மாதிரி மடக்கி தைக்கணும். கீழே வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் மாடலாக தைக்க போகிறோம். தைச்சி முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ஹேண்டோட விளிம்பு அடிக்க போகிறோம். ஹேண்டோட விளிம்பு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி விளிம்பு அடிக்கணும். 2 பீசஸ்லேயும் இந்த மாதிரி விளிம்பு அடிச்சுக்கோங்க. இப்போ ஹேண்ட் ஜாயின் பண்ண போகிறோம். ஹேண்டை வந்து இந்த மாதிரி அதே கர்வ் ஷேப்பில் அழகாக ஜாயின் பண்ணணும். ஹேண்ட் ஜாயின் பண்ணி முடிக்க போகிறோம். இதே மாதிரி இன்னொரு பீஸும் பண்ணிடுங்க. ஹேண்ட் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நம்ம உடம்பு அளவு வரைஞ்சி உடம்பு ஜாயின் பண்ணணும். கையும் உடம்பையும் இந்த மாதிரி சேர்த்து ஜாயின் பண்ணணும். உடம்பு ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நைட்டியோட விளிம்பை மடித்து தைக்க போகிறோம். இந்த மாதிரி மடித்து தைக்கணும். அவ்வளோதான், நைட்டி ரெடி.